ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். எம்பெருமானுடைய நீர்மை குணத்திற்கு பொருந்தும் விதமாக எல்லோரையும் குளிர கடாட்சிக்கும் காரியத்திலே நியமிக்கப்பட்டு மண்டல வருஷத்துக்கு தலைவனான பர்ஜன்யனே, நீ உன்னுடைய கொடை குணத்திலே ஒன்றை கூட வஞ்சனை செய்யாமல் எங்களுக்கெல்லாம் அளிக்க வேணும். நீ செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், கடலின் உள் புகுந்து அங்குள்ள நீரை முகந்து கொடு. கர்ஜனை பண்ணி பேரொலியுடன் உன் வடிவை பரப்பி ஆகாயத்திலே ஏறி காலம் முதலிய சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனான அந்த எம்பெருமானுடைய திருமேனி போலவே உன்னுடைய உடம்பிலும் கருமை நிறத்தை ஏற்றிக்கொண்டு வலிமையும் அழகும் பொருந்திய தோள்களை உடையவனும் நாபிக்கமலத்தை உடையவனுமான அந்த எம்பெருமானுடைய கையிலே வலப்பக்கத்திலே உள்ள திருவாழி ஆழ்வானைப் போல ஒளி மல்கி இடப்பக்கத்தில் உள்ள பாஞ்சஜன்ய ஆழ்வானைப் போல நிலை நின்று முழங்கி அவனுடைய வில்லான ஸ்ரீ சார்ங்கத்தாலே வெளியிடப்பட்ட பான வருஷத்தைப் போல உலகத்தார் அனைவரும் வாழும்படியாகவும் கண்ணபிரானோடு கூடுவதன் பொருட்டு நோன்பு நோக்கிற நாங்களும் சந்தோஷித்து மார்கழி நீராட்டம் செய்யும்படியாகவும் இனி தாமதம் செய்யாமல் சடக்கென இந்த உலகத்தின் மேலே மழையை பொழிய கடவாய் என்கிறாள் ஆண்டாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.